ஒரு காணொளிக்கான ஒரு பதில் தான் இது. இருவர் நேசித்தால் ஒருவர் உண்மையாக இருப்பதில்லை, இருவரும் உண்மையாக நேசித்தால் ஜாதி மதம் குடும்பம் பிரித்து விடுகிறது. இதுவே நிதர்சனம். நான் காதலிச்ச பொண்ணு வந்து ஹாஸ்டல். அவள் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவாள். அந்த வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வர்றத பாளையங்கோட்டையிலேருந்து அவள் பஸ் ஏறி ஜங்ஷனுக்கு வந்து போவாள். அந்த பாளையங்கோட்டை பஸ்ஸை நான் சேஸ் பண்ணேன். எந்த பஸ்ஸில் போகிறான்னு அப்படி சேஸ் பண்ணேன். அப்படி பாளைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி வெளியில் வந்ததுன்னா வஉசி கிரவுண்ட், ஊசி கோப்பம், ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நின்று பஸ்ஸை சேஸ் பண்ணி வந்து பிடிக்கும். ஜங்ஷனில் வண்டி நிறுத்துறப்போ அவ்வளவு மூச்சு, ஒரே ஒரு பார்வை, ஜன்னல் ஓரமாக உட்காந்து அந்த திரும்பி பார்க்குறது. அந்த திரும்பி பார்க்கறதை இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு தண்ணீர். அந்த காதலோட முடிவை நான் சொல்லிடுறேன். அது 80களில் நடந்த காதல். ஒரே பொண்ணு, அவ ஒரு பிராமின் பொண்ணு, நான் ஒரு இஸ்லாமிய பையன். 2 குடும்பத்திலையும் பேசணும். இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. காலப்போக்கில் நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இன்னை வரைக்கும் திருமணம் பண்ணி, அந்த பொண்ணை மறுபடி திருமணம் பண்ணிக்க சொல்லி என் மனைவி சொன்னா, அதை நான் ஏற்று. 2 அன்பான பெண்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை நகர்த்த முடியாது. அது அவளும் விரும்பல. அந்த காதல் இன்னும் இருக்குது. இது முட்டாள்தனம்னா, இந்த முட்டாள்தனம் தான் நடக்கும். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்தடுத்த வீடியோக்கு.